ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வைங்களே. அங்கே வந்து ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக லக்ஷ்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து நான் வந்து ஓட் பண்ணுறேன். அந்த பொண்ணு அழகாக இருக்குப்பா அப்படின்னு. அந்த பொண்ணு ஜெயிச்சிருங்களா? வாய்ப்பு இல்லை. இல்லை, அந்த அந்த அரங்கத்தில் இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்திருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எந்த பொண்ணுக்கு அதிக ஓட்டு வருதோ அந்த பொண்ணு தான் ஜெயிக்கும். இல்லை, நான் ஒருத்தன் ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா ஜெயிக்க போகிறதில்ல. அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்க வந்து இந்த பொண்ணு தான் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வின் பண்ணிடும். இது வந்து எங்கேயோ படித்தேன்னா இதையே இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜாபுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஜாப் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் போகிறத விட பாப்புலேஷனை யோசிங்க, ஜென்ரல் பாப்புலேஷனை யோசிங்க. உலகம் எந்த தொழிலை நோக்கி, எந்த சர்வீஸை நோக்கி அதிகமாக ஓடுன்னு யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பட்டாசாக இருக்கும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த அத்தியாவசியம் இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி உலகம் ஓடுறது கிடையாது. லக்ஸூரி இருக்குது பார்த்தீங்களா, லக்ஸூரியஸ் திங்ஸ், லக்ஸூரியான சர்வீசஸ், அந்த லக்ஸூரிக்கு பின்னாடி தான் என்ன ஆகுது அப்படின்னா இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லக்ஸூரியஸான சர்வீஸையோ அந்த ப்ரொஃபஷனையோ அந்த பிஸ்னஸையோ என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ சூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.